ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு நினைவு தினம் வருவதை முன்னிட்டு பெரம்பூரை சுற்றியுள்ள இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், அங்கு எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு? பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதன் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பெரம்பூர் பகுதி முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரம் முழுவதும் லாட்ஜுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி மாலை அவரது வீடு, அதாவது புது வீடு கட்டி கொண்டிருந்த இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உள்பட கிட்டத்தட்ட 29 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த கொலை சம்பவத்தில் பிரபல தாதா நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவரது மகன் மற்றும் கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் வரும் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் வருவதையொட்டி பெரம்பூர் பகுதி முழுவதுமே போலீசாரின் முழு பாதுகாப்பு வலயத்தில் வந்திருக்கிறது. குறிப்பாக பெரம்பூர் பாலம் அருகே மினி கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டு அங்கு தீவிர கண்காணிப்பு பணி நடைபெறுகிறது. பெரம்பூரை சுற்றியுள்ள இடங்களில் 5 இடங்களில் 24 மணி நேரமும் வாகன தணிக்கையானது நடைபெற்று வருகிறது. மேலும் 8 இடங்களில் ஒரு உதவி ஆய்வாளர், 2 காவலர்கள் நின்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தவிர இருசக்கர வாகனங்களிலும் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பலிக்கு பலி சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதே போல எதிர்த்தரப்பை சேர்ந்த தாதா நாகேந்திரனின் உறவினர்களையும் ஆதரவாளர்களையும் வியாசர்பாடி பகுதியில் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகரம் முழுவதுமே லாட்ஜுகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.